ஹாய் ஹலோ கைஸ், நான் உங்களை பிரசன்னா. வெல்கம் டு பிரசா கம்ஃபர்ட் ஜோன். 2 நாளுக்கு முன்னாடி விஜய் சேது ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதாவது அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிக்கல் குந்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த விளையாட்டு தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க டீம் பிரகதீஷ் வந்து குந்தல் சொல்லாத உட்கார ட்ரை பண்ணும்போது அதை பார்த்து விஜய் சித்து போயிட்டு அவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த வெட்டி போய் மட்டும் ஒரிஜினல் கட்டி வச்சிட்டு நமக்கு அட்டை கட்டி கொடுத்துறான். அந்த நாய் முடிஞ்ச அல்பகாசிக்காக பாரு நான் உடம்புல வெட்டி வாங்க முடியாது. ச்சே என்ன பாப்பீங்க. அப்புறம் வழக்கம் போல இன்னைக்கு எவனோ ஒருத்தன் பத்தி ரொம்ப கேவலமா பேசிருப்பீங்க. அவன் யாரு முதல்ல போட்டு விடுறவனுக்கு 500 ரூபாய் கொடுப்பேன். அப்ப நீ தான் பத்தி கேவலமா பேசிருக்க. பேய் இந்த ஓன ஊர்ல விட்டா நம்ம ரகசியத்துல கேவலமா பேசிருப்பீங்க. அவன் யாருன்னு முதல்ல போட்டு விடுறவனுக்கு 500 ரூபாய் கொடுப்பேன். அப்ப இன்னைக்கு நீ தான் பத்தி கேவலமா பேசிருக்க. இப்போ பார்த்துருப்பீங்க எப்படி போர்ட்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன மிஸ்டேக்குன்னு கூட சொல்ல முடியாது. அவர் ஃப்ரெண்ட்ஸோட கேஷுவலாக அந்த மாதிரி தான் இருப்பார். அந்த மாதிரி தான் பண்ணார். ரெகுலராக பண்ணுற மாதிரி தான் பண்ணார். ஸோ இதை வந்து இவங்க ஸ்கிரிப்டடாக பண்ணுறாங்க, இவங்க வந்து ரொம்ப எல்லாரையும் டீஸ் பண்ணுறாங்க, இது அப்யூஸ் பண்ணுறாங்க ஃபிசிக்கலாக அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ட்விட்டரில் வந்து போட்டிருந்தாங்க. எனக்கு இதை பற்றி ஒரு கருத்து இருக்குது, எனக்கு இதை பற்றி ஒரு ஒப்பீனியன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரை பற்றி தப்பாக பேசுகிறவங்க, அவர் வந்து திட்டுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸாக தான் இருக்கிறாங்களே. ஏன் இது தளபதி ஃபேன்ஸு இவருக்கும் என்ன லிங்க்குன்னு கேட்டிங்கன்னா, இவர் தலை ரசிகர் இல்லையா, அதனால தான். அது ஒரு நீங்கள் வேணால் போயிட்டு ட்விட்டரில் இந்த மாதிரி விஜய் சித்து இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா வரும். அது லைன்னாக பார்த்தீங்கன்னா எல்லாமே டிவிகே கட்சியோட அஃபிஷியல் பேஜுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபேன் பேஸ் பேஜுன்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரியான பேஜ் தான் எல்லாமே. மோஸ்ட்லி வந்து தளபதி ரசிகர்கள் தான் போட்டு கிழிக்கிறாங்க இவரில். அதுவும் இந்த விஷயம் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸ் தான். அவங்களுக்கு ஒரு டிஆர்பி மாதிரி இது. ஆல்ரெடி ஏடிவி நந்தாவே சொல்லியிருப்பார், என்னோடய பர்சனல் விஷயத்தெல்லாம் இருக்கிறாங்க நியூஸ் சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஒவ்வொரு மீமாக பார்த்துடலாம் என்ன சொல்லிட்டு போட்டு கிழிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இவர் ஒருத்தர் போட்டிருக்காரு, விஜய் சேது வச்சு செஞ்சதுனால எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஐ எம் ரியலி ஹாப்பின்னு சொல்லிட்டு. அப்போ இத்தனை நாள் நீ சோகமாக இருந்தியா அவர் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும்போது? அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி, ஏன் ப்ரோ அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு என்னென்னா, ஒருத்தர் பற்றி தப்பாக பேசணுன்னா அந்த குரூப் எல்லாம் ஒன்றா போய் சேர்ந்துக்கிட்டு அப்படியே அங்கே போய் அவங்களோட ஆதங்கத்தை கொட்டுறது, அவங்களோட வெறுப்பை கொட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு தான். மெயினாக பார்த்திங்கன்னா இதில் சம்பாதிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல் தான் மோஸ்ட்லி கவர் பண்ணுறது. ஸ்டார்டிங் எடுத்தோடனே இந்த விஷயத்த தப்பாக போர்ட்ரேட் பண்ணதே இந்த நியூஸ் சேனல் தான். அவங்க போர்ட்ரேட் பண்ண உடனே இது வந்து எல்லாரும் பேசப்பட்டு எல்லா மக்களும் இதுக்காக ஆதங்கத்தை தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. ரொம்ப கஷ்டம் இல்லை? அவங்க நியூஸ் சேனலில் போடும்போது கூட ஒரு சோகமான ஒரு சாங் போட்டு பேக்ரவுண்டில் ஓட விட்டுட்டு அந்த சோகமான சாங்கை வச்சு எப்படி இவங்க அடிக்கிறதெல்லாம் ஒரு ஸ்பீடாக போக வச்சோன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு எமோஷ்னலான வீடியோ, ஒரு தாக்குதலான ஒரு வீடியோன்ற மாதிரி இருக்குது. அதனால தான் இவங்க இந்த மாதிரி இது பண்ணுறாங்க. அதாவது அவர் ஒன்று நினச்சி பண்ணுறாரு, அதை வந்து இவங்க வேறு மாதிரி போர்ட்ரேட் பண்ணிடுறாங்க. ஏன் இந்த மாதிரி இருப்பாங்கன்றது தெரியல. இவங்க ரியலி ஃபேன்ஸுன்னு சொல்லிடுறாங்க, நம்ம விஜய் சேது ஃபேன் தான், ஆனால் இவர் பண்ணது தப்பு அப்படின்வாங்க. என்ன நியாயம் இது? நீ ஒரு ஃபேனாக இருந்தனா அவர் பண்ணதுக்கு இது இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். பட் அதுக்குன்னு நீ நான் இப்போ ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குது? நான் நிறைய போஸ்ட்டை பார்த்தேன், எனக்கு ரொம்ப மன கஷ்டமாகி போச்சு. நான் இப்போ அவர் மேலே தப்பு இல்லைன்னு நான் சொல்ல வரல, ஓவராக தான் போயிட்டார், இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் அதுக்குன்னு சொல்லிட்டு இந்தளவுக்கு போட்டு இது பண்ணக்கூடாது, பேட் வேர்ட்ஸ்லாம் போட்டு. அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த பிரசாந்த்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, MR.பிரசாந்த்னு சொல்லிட்டு. அவர் பாருங்கள் இன்னும் எந்த மாதிரி போட்டிருக்காரு பாருங்கள். விஜய் சித்து ஃபேன்ஸுலாம் விஜய் சித்து போட்டு கெட்ட வார்த்தையில் பேசியிருக்காரு. எப்போ இவன் விழுவான், எப்போ நம்ம அவனை போட்டு தாக்கலாம் அப்படின்ட்டு காத்திருந்தானுங்க போல். எல்லாம் ஒன்றா வச்சு செஞ்சுன்னு இருக்கானுங்க. நீங்கள் செய்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதை நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ரொம்ப இதுதான் உங்களோட நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆடுறீங்களா, ஆடிங்க. இன்றைக்கி ஒரு நாள் ஆடுவீங்களா, நாளைக்கு ஒரு நாள் ஆடுவீங்களா, நாளைக்கு. அதே தான் நான் சொல்ல வரேன். என்னென்னா, எப்போவுமே ஒரு விஷயமாக பாருங்கள். இப்போ நீங்கள் நடுவில் வந்து ஒரு 4-5 பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்கிரிப்டட் வீடியோவில் போயிட்டு இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே, இது ஸ்கிரிப்டட் வீடியோவே இருக்கட்டும். நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஸ்கிரிப்டட் வீடியோவாக இருந்தால் அப்போ சொல்லி வச்சு தானே அடிக்கிற மாதிரி கணக்கு. அப்படி இருக்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கிற எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட போகிறது இல்லைல்ல. ஏன்னா முன்னாடியே சொல்லிவிடுவோம், நான் இந்த மாதிரி அடிப்பேன்டா, இந்த இடத்துல அடிப்பேன்டா, அது நீ வந்து வாங்குற மாதிரி அடிக்கிற மாதிரி நீ அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவாங்கள்ல ஸ்கிரிப்டடாக இருந்தால். அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் ஆதங்கப்படுறீங்க? ஏன்னா ஸ்கிரிப்டட் தானே வீடியோ. ஸோ இப்போ புரியாது. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நாகை 360
அப்புறம் நெல்லை 360 இந்த மாதிரியெல்லாம் ப்ராங்க் பண்ணுற வீடியோஸ் இருக்குது பார்த்தீங்களா, சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கள பார்த்து நீங்கள் இதை கேட்க மாட்டீங்களே ஏன்? இத்தனைக்கும் அவங்க போடுற வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லேடிஸை மட்டும் அடிக்கிற மாதிரி, அப்புறமா அவங்கள ஒரு 18+ பேசுகிற மாதிரி தான் இருக்குது கண்டென்ட்டு. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் இது பண்ண மாட்டீங்களா? ஏன்னா அதுவும் ஸ்கிரிப்டட் வீடியோ தான். நீங்கள் கேட்க மாட்டீங்க, ஏன்னா அது ஸ்கிரிப்டட் வீடியோ இல்லையா? அதனால் நீங்கள் உங்களால் பேச முடியாது, உங்களால் எதுவும் கேட்க முடியாது. அதே மாதிரி தான் அதே கண்ணோட்டத்தில் நீங்கள் பாருங்கள். ஏன்னா இப்போ ஒருத்தர் ட்ரோல் பண்ணியிருந்தார், விஜய் சேது ஒழிக அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தார். இங்கே ஒருத்தர் போட்டிருக்காரு பாருங்க, ஆமாம்ப்பா விஜய் சேது அஜித் ஃபேன் ஊருக்கே தெரியும், அதனால தான் போட்டு கிழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இதுக்கு என்ன சொல்கிறீங்க? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா பேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா, இவரை ட்ரோல் பண்ண எல்லா பேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடு இருக்குது தான் செய்யுது, அதர் ஃபேன்ஸோட ஷேடு இருக்குது தான் தெரியுது. பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் விஜய் ஃபேன்ஸாக இருக்காங்க. ஏன் இவ்வளோ இன்டென்ஸாக போய் தாக்குறாங்க, ஏன் இவ்வளோ டீப்பாக போயிட்டு பேட் வேர்ட்ஸில் பேசுகிறாங்க, ஏன் இவ்வளோ இதுவாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல சத்தியமாக. உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இப்போ அவர் எப்படியாவது அந்த மனுஷனை டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருக்காங்க. அது முடியவே முடியாது. என்ன பிடிச்ச கோடி பேர் இருக்காண்டா வெளியில். A2D எனும் யூடியூப் சேனலை நடத்தி வரும் நந்தகுமார் எப்படி ப்ரோவே சொல்லியிருப்பார், என்னை ரொம்ப இது பண்ணுறாங்க, பர்சனலாக நோண்டுறாங்க நியூஸில் போட்டு அந்த மாதிரி. ஓகே, எண்ட் ஆஃப் த வீடியோ அவர் தப்பு பண்ணாரா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, ஓகே அவர் மேலே சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்குது. அதனால் அவர் உடனே எதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காருன்னா, அந்த ஒரு கிளிப்பை மட்டும் டெலீட் பண்ணிட்டார். ஸோ அது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே டெலீட் பண்ணிட்டார். இதுதான் அவரால் முடியும். இதுக்கு மேலே வர வீடியோஸில் அதெல்லாம் எப்படி குறைக்க முடியுமோ அதை அப்படி பண்ணுவார் அவர். இதுக்கு மேலே அந்த மாதிரி குறையெல்லாம் எதுவுமே இல்லாத அந்த மாதிரி பண்ணுவார். என்ன வேணால் புள்ளி பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஒருத்தர் கீழே தள்ளணுன்றவங்க என்ன வேணால் பண்ணட்டும். பட் எங்கள் அண்ணன் நிற்பார். எங்களுக்கு கவலைப்படாதீங்க அண்ணன், நான் உங்கள் கூட இருக்கேன், நாங்கள் எல்லோரும் உங்கள் கூட இருக்கோம். ஓகே, திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை வைமோ டி ஷாப்பிங் ஆப். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்